வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஆராயப் போகும் ஒரு ஆழமான கேள்வி அறிவு. அறிவு என்றால் என்ன? அறிவு என்பது புத்தகம், கல்வி என்று மட்டும் சொல்ல முடியாது. இது மனிதனின் தனித்தன்மையான ஆற்றல். அறிவு இல்லை என்றால் வாழ்க்கை வெறும் இயந்திரம் போல கூட இருக்காது. அதைவிட கீழான நிலையில்தான் மனிதன் தன் செயலை செய்து கொண்டு இருப்பான். சிந்திக்க திறனற்றவன், வாழ்க்கைக்கு தகுதியற்றவன். ஆனால் உண்மையான அறிவு என்றால் என்ன? அதை எங்கே தேட வேண்டும்? அதை எப்படி சாத்தியப்படுத்தலாம்? அறிவின் அடிப்படை. அறிவு என்பது எப்படி புரிந்து கொள்வது? ஒரு குழந்தை தீயை தொடும்போது வலியாய் அனுபவிக்கிறது. அடுத்த முறை அதை செய்யாது. இதுவே அறிவின் முதல் அடுக்கு. அறிவு என்பது 3 நிலைகளில் வளர்கிறது. 1. புத்தக அறிவு, நாம் படிப்பதன் மூலம் பெறும் அறிவு. 2. அனுபவ அறிவு, வாழ்க்கையில் நேரடியாக அனுபவித்து கற்றுக்கொள்வது. செவி வழியாக கேட்கும் கேள்விகளில் பார்த்து அறிதல். உங்களுடையதும் பிறருடையதும் மற்றும் உங்களுடைய பழைய அனுபவங்கள் அறிவுதான். இவையே அறிவை விரிவாக்கும் உண்மையான பாதைகள். 3. கவனியுங்கள். இயற்கையை ஆர்வத்துடன் கவனியுங்கள். இது நிறைய கற்றுக் கொடுக்கும். அறிவை சேகரிப்பதற்கான அடிப்படை விஷயம் இதுதான். அறிவும் புத்திசாலித்தனமும். பலர் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் ஒரே மாதிரி நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் வேறுபாடு உள்ளது. புத்திசாலித்தனம் என்பது விரைவாக சிந்தித்து ஒரு பிரச்சனையை தீர்ப்பது. ஆனால் அறிவு என்பது ஆழமாக சிந்தித்து சரியான முடிவை எடுப்பது. உதாரணம், ஒருவர் நதியை கடக்க ஒரு பாலம் அமைப்பார். அது புத்திசாலித்தனம். ஆனால் அந்த பாலம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வராமல் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்குமா என்று யோசிப்பதே அறிவு. தத்துவ ரீதியான அறிவு. திருவள்ளுவர் அறிவு பற்றி கூறுகிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. குறள் 423. ஔவையார் ஆற்றின் அளவறிந்து ஓடு, அதாவது அறிவு இல்லாமல் ஓடினால் திசை தெரியாது. சாக்ரடீஸ் சொல்லியிருக்கிறார், உண்மையான அறிவு என்பது நான் எதையும் அறியவில்லை என்று உணர்வதே. அறிவு என்பது ஒரு வெளிச்சம் போல, அது நம்மை சுற்றியிருக்கும் இருளை அகற்றுகிறது. அறிவு இல்லை என்றால் வாழ்க்கை திசை தெரியாமல் அலைபாயும் கப்பல் போன்றது. ஆனால் உண்மையான அறிவு கிடைத்தவுடன் நம் உள்ளமும் வாழ்க்கையும் தெளிவு பெறும். அறிவை வளர்ப்பது எப்படி? ஹாலிவுட் படங்களில் வரும் வேற்று கிரகவாசிகளின் காட்சியை பாருங்கள். உயிரின வடிவமைப்புகள், பாக்டீரியா மற்றும் ஒட்டுண்ணிகள் உள்ளிட்ட நுண்ணிய வாழ்க்கை வடிவங்களால் ஈர்க்கப்பட்டவை. இது வெறும் கற்பனை மட்டுமல்ல, நுண்ணோக்கியின் கீழ் காணப்படும் வாழ்க்கையை எடுத்து அதை சித்தரித்து அதை மேம்படுத்தும் கலை. அதேபோல இஸ்ரோ, நாசா விண்கலங்களை ஏவுவது வெறும் வணிக நோக்கத்துக்காக மட்டுமல்ல. அவர்கள் புதிய கோணத்தில் உலகை காண முயல்கிறார்கள். புதிய பார்வை, புதிய கேள்விகள், அதுவே அறிவின் வளர்ச்சி. நம் மூளை எப்படி செயல்படுகிறது? நம்மால் காணப்படும் விஷயம், கேட்கப்படும் தகவல், உணரப்படும் அனுபவம், இவையே நம் மூளையில் சேமிக்கப்படும். அதாவது நாம் பார்த்தது, கேட்டது, உணர்ந்தது மட்டுமே நமக்கு தெரியும். இதையே அடிப்படையாக கொண்டு நம்முடைய மூளை அறிவை உருவாக்குகிறது. AI செயற்கை நுண்ணறிவு போல நம் மூளை வேலை செய்கிறது. இன்று AI செயற்கை நுண்ணறிவு எப்படி வேலை செய்கிறது பாருங்கள். அதற்கு பல பில்லியன் தரவுகள் கொடுக்கப்படுகிறது. அந்த டேட்டா அடிப்படையில் அது பதில்கள் கொடுக்கிறது. ஆனால் புதிய கேள்வி, அதற்கு டேட்டா இல்லையெனில் அது பதில் சொல்ல முடியாது. அதே போல நம் மூளையும் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட தகவல்களை வைத்துதான் வேலை செய்கிறது. ஆனால் பார்வையை விசாலமாக வைத்தால் எல்லா துறைகளிலிருந்தும் அறிவை கற்றுக்கொள்ள முடியும். அறிவு என்பது தகவல்களை சேகரிப்பதே. அது ஆர்வத்தின் வழியாக விரிவடையும் உயிரோட்டம். நீங்கள் உங்கள் பார்வையை விசாலமாக வைத்தால் உங்கள் அறிவு எல்லையற்றதாக வளர முடியும். இப்போது உங்களுக்கு ஒரு சவால். உங்கள் மனதில் இதுவரை நீங்கள் யாரும் கற்பனை செய்யாத ஒரு உருவம், ஒரு சத்தம் அல்லது ஒரு வடிவம் நினைத்து பாருங்கள். அப்படி எதையாவது புதிதாக கற்பனை செய்தால்
அதை கமெண்ட்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் கற்பனைதான் நாளைய அறிவுக்கு அடித்தளமாகலாம். அறிவு என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். அது கல்வியாலும் அனுபவத்தாலும் விழிப்புணர்வாலும் உருவாகிறது. நண்பர்களே, அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், அதை வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள். அறிவே நம்மை உண்மையான மனிதனாக ஆக்கும். அறிவு இல்லாமல் வளர்ச்சி இல்லை. உலகின் அனைத்து கண்டுபிடிப்புகளும் அறிவிலிருந்தே பிறந்தவை. அறிவு நமக்கு விழிப்புணர்வு தருகிறது, நல்ல முடிவு எடுக்க உதவுகிறது, நம் வாழ்க்கையை அறிவு உள்ளதாக மாற்றுகிறது. இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவியுங்கள். எங்களின் இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது எங்களுக்கு மேலும் ஊக்கமளிக்கும்.